ஓகே சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு என்ற கிராமத்தில் நிற்கிறேன். புதுக்குடியிருப்பு தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அப்போ அது வந்து இப்போ எங்கடா இதுக்குள்ளே வந்து மணி நீ இதுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு சிலிண்டர் செய்ய கொடுத்து நான் அண்ணன்ட்ட செய்து வச்சுக்கிறாங்கால பெருசாக. இப்போ அண்ணன் வந்து அண்ணன் பேர் வந்து குகன். புதுக்குடியிருப்பில் இந்த அபி சிற்ப கலையகம்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறார். இந்த சிலைகள் இந்த கோயிலுக்கான சிலைகளை வந்து வடிவமைச்சு செய்து கொடுக்குறார். உங்களுக்கும் தேவைன்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன மாதிரி சிலைகள் செய்வீங்க? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேவைன்னு சொன்னால் அந்த வீடுகளுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் செய்து கொடுப்பீங்க. ஓகே. இப்போ உங்களோட அப்பா அம்மாவோட ஞாபகங்களுக்கு அதெல்லாம் செய்கிறேன் இல்லை, செய்யக்கூடாது அப்படியா? இல்லை அது நான் கேட்டு வரதான் பெருசாக செய்கிறேன் இல்லை, இது வரைக்கும் செய்ய கோயில் சிலைகள் செய்கிறதால அதுகள் செய்கிறது. ஓகே. இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா அது எல்லாம் பண்ண செய்கிறேன் சொல்கிறார். ஆனால் செய்வர். ஆனால் தவிர கோயில் சிலைகள் செய்கிறதால அதில் செய்யக்கூடாதுன்ற இதுக்குள்ளே இருக்கிறதால செய்கிறேன் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலில் வேலை செய்கிறேன் இல்லை, வேலை செய்கிறீங்க அப்படியே? இல்லை பகலும் வேலை. இது நான் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அவசரமாக கொடுக்கணுமென்றதுக்காண்டி கோயிலிட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கோயிலுக்கு தேவையான சிலைகளை செய்யலாம். இப்படி என்ன மாதிரி சிலை கொண்டு செய்து வச்சுருக்கார் கடைசியாக காட்டுறேன். நான் அது எங்கால இருக்குது. நான் உன்னோட ஆர்டர் கொடுத்துட்டு தான் என்னிடம் முதலே வந்தேன். அடிச்சு கேட்டு பாருங்க என்ன மாதிரிலாம் செய்கிறாருன்னு சொல்லி. இதுகளுக்கெல்லாம் என்ன பேர் என்ன சாந்த பேயோ? இதுதான் சாந்த பே, குட்டி குட்டி சாந்த பே. ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த சைஸ்லேயும் கிடக்குது, அதோட சின்ன சைஸ்லேயும் கிடக்கும். இதுக்குள்ளே நிறைய இருக்குது. இங்கே பாருங்க. ஓகே. ப்ரஷ் எல்லாத்துகளும் எல்லாம் வச்சுக்கிறார் சேவ் பண்ணி செய்கிறதுக்கு. இது என்ன அந்த இதுகளுக்கு இருக்கிறதா? வேற கரண்டி. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா நிறைய கரண்டி எல்லாம் வச்சு தான் 4 வேலை செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ. ஓகே. சொல்லுங்கள் இந்த சிலைகள் செய்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு சிலை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நார்மலாக ஒரு இப்படி சொல்லுவேன், ஒரு 5 அடி சிலை பெரிய சிலை செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ நாளில் செய்து முடிப்பீங்க? அதுக்கு எவ்வளோ காசு எடுப்பீங்க என்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து நான் சொல்லுவேன், அண்ணன்ட்ட போங்கடா புதுக்குடியிருப்பில் போனால் செய்யலாம் சிலை டக்கண்டு என்று சொல்லி நானும் சொல்லுவேன். அப்போ சனம் தேடி வரமே இல்லை உங்கள்கிட்ட. அதான் 5 அடி ஏன்னா அவர் 5 ஒவ்வொரு தெய்வங்கள் அப்படியே பொதுவாக 5 அடின்னு சொன்னால் ஒரு 15 நாள் செல்லும். எனக்கு 15 நாள் செல்லும். 15 நாள் செல்லும். அது அவசரமாக செய்யணும்னு சொன்னால் அவசரமாக செய்யணும்னா ஒரு 8-9 நாளில் கொடுப்பேன். நான் லைட்டை போட்டு செய்து கொடுப்பீங்க. என்னத்துக்காண்டி இப்போ இந்த காலதாமதம் அது பிரச்சனை? இப்போ உங்களுக்கு இது செய்து காய பண்ணி திருப்பி அதுக்கு மேலே செய்யணும் அப்படித்தான்? ஓகே. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு கம்பி ஒன்று வச்சு செட் பண்ணிக்கணும். அது இதில் செட் பண்ணி வச்சுக்கிறார். இது பார்த்தீங்கன்னா எடுத்து காட்ட வரணும் இதில். ஓகே. அதை எடுத்து காட்டலை நான் சிலையோட செய்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். கம்பியெல்லாம் முதல்ல உள்ளுக்கெல்லாம் செய்து செட் பண்ணி பிறகு வந்து கொஞ்சம் திரும்ப காய பண்ணி திரும்ப அதுக்கு மேலே சீமெந்த பூசி திருப்பி இந்த இதுகளுக்கெல்லாம் திரும்ப வேலை செய்யணும் அப்படி தான்? திருப்பி வேலை செய்யணும். திரும்பி சேவ் பண்ணி அதில் செய்து போட்டு தான் கடைசியாக தான் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்கிறது அப்படி தானே? ஓகே. இப்போ இந்த சிலை இந்த கோயிலுக்கு செய்கிறீங்க? இது எங்கட கைவேலியில் முருகண்டி பிள்ளையார்ன்னு சொல்கிறேன். இது என்னென்ன முருகண்டி பிள்ளையார்ண்டு முருகண்டிலான்னு கேள்விப்பட்டான். இல்லை கைவேலி தானே இருக்குது முருகண்டி பிள்ளையார். முருகண்டியில் இருக்குது. ஓகே. ஆனால் இது காலமாக கைவேலி முருகண்டி பிள்ளையார். ஓகே. மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் கனகாலம் மஞ்சள் வந்து போகிறேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாது. கைவேலியில் முருகண்டி பிள்ளையார்னு சொல்லி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கான். அந்த கோயிலுக்குரிய சிலையெல்லாம் நான் இப்போ 6ஆம் மாதம் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம். 6ஆம் மாதம் 8ஆம் தேதி புது கோயில். ஓகே. புதுக்குடியிருப்பில் இருக்கிறார்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 6ஆம் மாதம் 8ஆம் தேதி முருகண்டி பிள்ளையார் கைவேலி முருகண்டி பிள்ளையாருக்கு வந்து நீங்களும் கூட எண்ணெயை சாத்துற அந்த வேலையெல்லாம் நடக்குமே. எண்ணெய் காப்பாது எழுதெல்லாம் நடக்கும். கோயிலுக்கு வந்து தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு செய்கிறது பெரிய ஒரு புண்ணியம். அது யாருக்குமே அந்த கிடைக்காது. நிறைய பேர் கிடைச்சும் செய்ய கிடைக்காது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், போய் அந்த எண்ணெய் காப்பு எண்ணெய் வைக்கிறது தெய்வங்களுக்கு எல்லாம் நல்லது. கட்டாயம் போய் வையுங்கோ. அப்படி பாருங்க அண்ணன் இவ்வளோ சிலைகளை செய்து வச்சுக்கிறான்னு சொல்லி அதில் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு சிலைகளை தேவைன்னு சொல்லி சொன்னால் கோவனன் நான் நம்பரை நான் கீழே போடுறேன். கோவனன் அடித்து கதைச்சி போட்டு கோவனன் ஒரு 15 நாளைக்குள்ளே செய்து வரான். பெரிய சிலையாக இருந்தால். சின்ன சிலையாக இருந்தால் எத்தனை நாள் கொடுப்பீங்க? சின்ன சிலையான்னு சொன்னால் ஒன்றாண்டு சொன்னால் ஒரு 4 நாள் 3 நாள் 4 நாள் 3 நாளில் கொடுப்பீங்க ஒரு சிலை. ஓகே. இப்போ இந்த சிலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 நாள் ஆகும் அப்படி தானே? இந்த சிலை செய்ய 3 நாள் ஆகும். இந்த பெயிண்டெல்லாம் அடித்து கொடுப்பீங்களா இல்லாட்டி பெயிண்ட் வேறு ஆகலாம்? பெயிண்ட்டு அவன் தேவையானு சொன்னால் பெயிண்ட் அடித்து கொடுப்பான். ஓகே. அது நாங்கள் அடிப்பினு சொன்னால் செய்து கொடுப்போம். சிலையோடைய அப்படியே கொடுத்துருவீங்க கொண்டே வைக்க வேண்டிய சிலையே என்ன? ரைட். பெயிண்ட் நீங்களும் அடிக்கிறதா இல்லை வேறு ஆக்கள் உங்களுக்கு இருக்கு? நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேறு ஆள் இருக்கு எனக்கு. உங்களுக்கு இருக்குது. வேறு கோல் பண்ணி இதெல்லாம் தனிச்சீமை தானே நீங்கள் செய்கிறது? இது தனிச்சீமை தான். கொஞ்சம் மணல் கலக்கணும், லைட்டாக மணல் கொஞ்சம் கலக்கணும். ஓகே. வெடிக்காம. தனிச்சீமை தானே வெடிக்கும் அப்படி தானே? தனிச்சீமை தானே வெடிக்கும். ஓகே. இவருக்கு என்ன பேர்? இது பூதம். பூதம்.
ரைட். அந்த கோயிலில் மேலே இதுகளுக்கு மேலே பூதங்கள்லானா அந்த காலத்தில் இன்றைய கோட்டைகள் அதுகள் எல்லாம் கட்டின வேணும்னு சொல்லி பழைய கதைகள் எல்லாம் இருக்குது. பூதங்காத்த கோயில், பூதங்காத்த கட்டின குளம்னு சொல்லி எல்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு பூதம் தான் இந்த வேறு. என்னென்ன தெய்வங்கள் செய்திருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கோயில் சிலைகளா? கோயில் சிலைகளா? முருகன், பிள்ளையார், அம்மன். ஓகே. அம்மன் சொன்னால் கனக காளியம்மன், முத்துமாரியம்மன், பாளையத்தம்மன், சிவகாமி அம்மன், கருமாரியம்மன். எத்தனை அம்மன் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒக்கச்சக்கம் அம்மன் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் அம்மனாச்சி தாயே என்று தான் கும்பிடுறது. ஓகே. அதெல்லாம் செய்திருக்கிறேன். அது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்ன செய்திருக்கீங்களா? இப்போ ஐயப்பன், கருப்பன் எல்லாம் செய்திருக்கிறேன். ஓகே. எது உங்களுக்கு இந்த நீங்கள் செய்த சிலைகளுக்கு ஒரு நான் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், எனக்கு விருப்பம் கிரிக்கெட் தான். அப்போ நான் கிரிக்கெட் விளையாட சொல்லுவேன், நான் அடிச்ச சிக்ஸரடா அங்கே அடிச்சேன் அதுக்கு இல்லை, அது ஒரு வேறு லெவல் சிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவேன். யாராவது கேட்டா அது சூப்பர் சிக்ஸரான்னு சொல்லி சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் செய்த சிலைகளுக்கு ஆத்ம திருப்தியாக எனக்கு இது உண்மையாகவே பிடிச்சிருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்குன்னு தானே, அது எந்த கோயில் செய்து கொடுத்தீங்க? இல்லை எந்த காலப்பகுதியில் செய்தீங்க? அது நான் இப்போ 2011 அப்படியே செய்தேன். ஒரு ஆஞ்சநேயர். திரும்ப என்ன தான் செஞ்சுக்கிறீங்களா? அங்கே எந்த கோயில் செய்து கொடுத்தீங்க? அதில் இருக்கு இதில் பக்கத்தில். அது நீங்களே செய்தது? ஓகே. அதான் இந்த வரைக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எவ்வளோ காலமாக இந்த இதுக்குள்ள? சரி, ஓகே, சொல்லுங்கள். பாபா ஒன்று செய்தேன் நான், பெரிய பாபா. அந்த மாவுளில் செய்கிறாங்க, மாவுளில் வருதில்லோ, அதே மாதிரி ஒயிட் சீமெண்ட் வாங்கி அதே மாதிரி செய்து கொடுத்தேன். ஓகே. அதுங்க இருக்கு இப்போ? அது முள்ளியவளையில் இருக்குது. முள்ளியவளையில் எனக்கு கோயில் தெரியாது, வந்து முள்ளியவளையில் வந்து செய்து கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட எங்கே இருந்தெல்லாம் வரைக்கும் குடுநல வேணும்? உங்கள்கிட்ட எங்கே இருந்தெல்லாம் வந்து வேண்டி எடுத்துருப்பீங்க சில? யாழ்ப்பாணம், அப்படி வவுனியா, திருவண்ணாமலை அங்கே எல்லாம் வந்து வருவீங்க? நான் யாழ்ப்பாணம் செய்து கொடுத்துருக்கிறேன். ஓகே. நிறைய கொடுத்துருக்கிறேன் செய்து. வவுனியாவுக்கு செய்து கொடுத்துருக்கிறேன். ஓகே. மற்றது மெல்லாவி, இங்கே முல்லைத்தீவு மாவட்டம் மெல்லாவி, கிளிநொச்சி மாவட்டத்துக்கு செய்து கொடுத்துருக்கிறேன். மற்ற மாத்தளையில் போய் ஒரு கோயிலுக்கு வேலை செய்வேன். மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில். மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு அதுக்கு முத்துமாரியம்மன் கோயில் சொல்கிறேன். அதுக்கு ஒரு கோயிலுக்கு வேலை செய்து கொடுத்தேன். மற்றது பகவத்தைன்னு சொல்லி அதங்க இருக்கு, கொழும்பில் இருக்கு. பகவத்தை அங்கே ஒரு கோயிலுக்கு செய்தேன். ஓகே. மற்ற இங்கே யாழ் மாவட்டத்துக்கு நிறைய இடத்துல செய்தேன். எல்லாம் இங்கே செய்து கொண்டு போய் இல்லை அங்கே போய் அங்கே போயும் செய்கிறது தான். இங்கேயும் செய்து கொடுத்தேன். இங்கே இருந்தும் செய்து கொடுத்தேன், அங்கே போயும் செய்து கொடுத்தேன். பார்த்தீங்களா, குவர்னா வந்து ஒரு பல்துறை பெற்ற கலைஞர்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இங்கேருந்து வேலை செய்யாமல் அங்கேயும் போய் செய்யதான். இப்போ நான் உதாரணத்துக்கு எங்களோட வீட்டில் வச்சு செய்கிற வேலை இன்னொருத்தர் கொண்டு போய் செய்கிற மாதிரி, இப்போ தச்சு வேலை செய்கிறாங்கலாம் கூட்டணி அப்படி தான் செய்வோம். அதே மாதிரி இதுவும் ஒரு கலை, அதுவும் ஒரு கலை தான். நான் நிறைய கோயில்களுக்கு வேலை செய்திருக்கேன், நிறைய சிலைகளை செய்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா? இப்போ எவ்வளோ காலமாக இது செய்து கொண்டுருக்கீங்க நீங்கள்? இப்போ நான் இப்போ 2008 2009 செய்து கொண்டிருக்கேன். 2008 2009 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 17 வருஷம் வச்சுருக்கேன். எங்கே இந்த கலையை பழகினீங்க நீங்கள்? இது நான் இங்கே இந்தியாக்காரரோட வேலைக்கு நின்றேன். எங்கே? கொழும்பில், மாதம்பேல. ஓகே. மாதம்பே முருகன் கோயில். முருகன் கோயில் வேலை செய்தீங்க நீங்களா? அது 4 கோபுரம் வேலை செய்தாங்க நாங்கள்லாம் முதல்ல இருந்து. ஓகே. 4 கோபுரம் முடிஞ்சு கும்பாசம் முடிஞ்சு தான் வந்தேன். அங்கே ரெண்டு வேலை பழகிட்டீங்க? இப்போ அங்கேருந்து அங்கே எவ்வளோ காலம் ஆண்டுங்களா? அங்கே இப்போ அங்கே 3 வருஷம் வேலை தானே. 3 வருஷத்துல இந்த ஒரு தொழிலை பழகிட்டீங்க கிட்டத்தட்ட? உடாப்பில் வேலை செய்தேன். உடாப்பு ஸ்ரீபார்த்த சாரதி. ஓகே. அந்த கோயில் திரௌபதி அம்மன். அது 108 அடி கோபுரம் இருக்காங்க. அந்த கோபுரம் ஃபுல்லாக வேலை செய்தேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அண்ணன் வந்து மாதம்பே முருகன் கோயில், கொழும்பு போய் வராக்களை தெரிஞ்சிருக்கும் நிறைய. அந்த வாகனம் போடுறாக்கள் கூடுதலாக கொழும்பிலேருந்து வரையில மாதம்பே முருகன் கோயிலில் தான் வாகன தனிப்பாடி அதில் சின்ன சைவ கடை ஒன்று இருக்கா, அதில் சாப்பிட்டுட்டு தான் இங்கே வருவோம். மாதம்பே முருகனை விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு தான் வருவோம். அந்த கோயிலில் தான் அண்ணன் வேலையை பழகி இருக்கிறார். 3 வருஷம் அங்கே வேலை செய்திருக்கணும். 3 வருஷம் வேலை செய்யக்கல இந்தியன் சிப்ப கலைஞர்கள் வந்து வேவையோடு அண்ணன் வேலையை பிடிச்சிட்டார். இதான் வந்து ஒரு கட்டித்தனம். ஒரு வேலையை நாங்கள் பழகணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட முயற்சியெலாம் இருக்குது. இப்போ தம்பி சீமேந்த குழையன்னு சொன்னால் போய் சீமேந்தையோ குழை சொன்னிக்கக்கூடாது. டக்குன்னு வந்து மேசன் என்ன செய்கிறார், எந்த அளவில் வேலை செய்கிறார் ரெண்டெல்லாம் பார்த்து பிடிக்கணுமன்ற மாதிரி அண்ணன் தொழிலை பிடிச்சிட்டார். இப்போ வந்து சொந்தமாக இடத்துல சின்ன ஒரு கொட்டில் ஒன்று தான் அண்ணன் போட்டுருக்கிறார். இப்போ இதுக்கு என்ன வேணும்? உங்களோட இடம் தானோ இல்லாட்டி என்ன கட்டம்? இது எந்த இடம் இல்லை, இது பொது இடம் தான். பொது இடத்துல சும்மா டெம்பரியாக போட்டுருக்கு. டெம்பரியாக போட்டுருக்கீங்க இருக்கிறீங்க. இப்போ இதால் உங்களுக்கு வந்து பிரச்சனையும் இல்லை, இதையும் போட்டுறீங்களா அப்படி? அந்த கேள்வி ஒன்றும் இல்லை. கேள்வி இருக்குத்தான். ஆனால்
ஒன்றும் செய்யலாம். ஏன்னா பொது இடம் இது முக்கியமாக டெம்பரரியாக தான் இருக்கலாம். அது எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இதில் நாங்கள் பெர்மனெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இதோட சேர்த்து ஆட்ட காணியை நாங்கள் பக்கத்தில் சின்ன துண்டு இடத்தை கேட்டால் இல்லை செய்யலாம். அங்கால நான் கேட்டு பார்க்க போகிறேன். உள்ளூருக்கு இருந்தாலும் மக்களை தெரியாதானே அங்கே இருக்குது என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் இதில். இப்போ முதல் எங்கே இருந்து செய்து நீங்கள் இதுக்கு முதல்? இதுக்கு முதல் விழா காலமும் வீட்டை தான் வச்சு செய்கிறது. வீடு அங்கே வீடு இந்த கைவேலி தான். ஓகே. உள்ளுக்கு அது தெரியாது. இப்போ வேலையெல்லாம் குறைவு. அப்போ இப்போ வெளியாக வந்த அப்புறம் தான் கொஞ்சம் வேலையாக வருது கைக்கு. அங்கே தேடி தெரிஞ்சுதானே வாரது. தெரியாதானே எந்த வேலைக்குமே வந்து நல்ல தொழிலாளி அங்கே இருப்பான்னு சொல்லி தேடி தெரிவாங்க. தேடி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அவைக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுப்போம்னு சொன்னால் திரும்ப எங்கள்கிட்ட வருவினோம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 13 வருஷமாக இதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு 3 வருஷத்துலேயே அவர் தொழிலை பிடிச்சிட்டார். ஆனால் அந்த ஒரு சிலைகள் எல்லாத்தையும் பார்த்தா சிம்பிளாக நல்லா நீட்டாக செஞ்சுருக்கார். 2-3 சிலைகளுக்கு பெயிண்ட் அடிச்செல்லாம் வச்சுருக்கார். நான் சொன்னேன் நான் ஒரு சிலை செய்ய கொடுத்துறான்னு சொல்லி அந்த சிலைக்கும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு. என்ன அதையும் காட்டுறேன் வாங்க உங்களுக்கு கிட்ட ரெண்டு மாதிரி எல்லாம் செய்கிறார் நுட்பங்களா. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் தான் 17 வருஷமாக இந்த தொழிலை செய்து கொண்டு வரார். ஒரு 3 வருஷத்தில் பழகிட்டார். இவ்வளோ கட்டித்தனம் 3 வருஷத்தில் பழகி 17 வருஷமாக செய்கிறன்றது. இவர்கிட்ட வந்து இப்போ வேலைக்கு வந்து பழகுறாக்கள் நிறைய பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டால் என்ன பிரச்சனை? உதாரணத்துக்கு வேலைக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொடியன் ஒரு பையனோ யாரோ ஒரு ஆள் பொம்பளை பிள்ளைகளும் செய்கிற வேலையாள் செய்கிறேன். ஓகே, பொடியல் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையெல்லாம் செய்கிறது. இப்படி செய்ய வைக்கிற என்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னால் அவள் படிச்சுட்டு வெளியில் வரையில வீட்டில் கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வேலைக்கு போய் சம்பள காசோட வீட்டை போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. யார் வேலைக்கு போனாலும் வீட்டை போய் சம்பள காசு. இப்போ அதில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன சிக்கல்னு சொன்னால் எங்கே வேலைக்கு போனாலும் உடனே அப்படின்னா எவ்வளவு சம்பளம், வேலை பழகிறத பெரியெல்லாம் யோசிக்க மாட்டேனா எவ்வளோ சம்பளம் தருவீங்க. அண்ணன்கிட்ட வந்து அண்ணன் கேட்டுக்கார் நிறைய பேர் வேலைக்கு அவங்களெல்லாம் கேட்குற பதில் வந்து ஒரு வேலைக்கு வாரிய தம்பின்னு கேட்டு அடுத்த கேள்வி எவ்வளோ சம்பளம் பண்ண தருவீங்க. அவை ஒன்றை யோசிக்கல, தாங்களோட தொழிலில் பழக போகிறோம்ன்றதை யோசிக்கணும் இல்லை யாருமே. இப்போ நான் கூட அப்படி தான். உதாரணத்துக்கு இன்னொரு ஆள் ஒரு வேலை பழகிறது கேட்குறார் என்று கேட்டால் நான் அவர்கிட்ட முதல் கேட்குற கேள்வியை தான் கேட்பேன், எவ்வளோ அண்ணன் சம்பளம் தருவீங்கன்னு தானே. நான் ஒன்றை யோசிக்க மாட்டேன், நான் இந்த வேலையை பழகினா எனக்கு எவ்வளோ நல்லம், இது நான் ஒரு தனி ஒரு தொழிலாக செய்யலாம் என்றதை யாருமே யோசிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு டக்காண்டு பழகக்கூடிய ஒரு வேலை. என்னென்ன அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய வேலையும் இல்லை, ஈஸியாக கஷ்டப்படாமல் வீட்டில் இருந்து மடிவாக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வேறு ஒரு ஆர்டர் வந்தோன்னா அந்த ஆர்டருக்கு வந்து இந்த காசெல்லாம் என்னென்ன வேண்டி இருப்பீங்க பிறகு செய்கிற வேலை? ஆரம்பத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் தருவீனா. ஓகே, செய்து முடிய அவங்க ஏற்றக்குள்ள முழு காசு தான் தருவாங்க. சில பேர் இந்த தம்பி கொண்டு வரேன் டக்கண்ட கண்டிப்பாக கூட்டத்தில் காசை வேண்டி போட்டு தான் தரேன் அப்படி அப்படியும் தருவினம். அப்படி தர இருக்கணும். தருவினம் என்னடா கோயில் செய்கிறதுக்கு தரத்தானே வேணும். கோயில்காரர் ஏமாற்ற மாட்டாங்க. சில பேர் ஏமாத்துறாக்களும் இருக்கணும், சில பேர் இருக்கணும். ஆனால் இதுவரை காலம் எனக்கு உங்களை எப்படி செய்யலை, இனிமேலும் அப்படி செய்யக்கூடாது ஆண்டவரை பிரார்த்தித்து கொண்டு அப்படித்தான் செய்யணும். ஓகே, அண்ணன் பார்த்தீங்கன்னா சீமேந்திரன் வலிச்சு வழியாக செய்து கொண்டிருக்கார். ஓகே அண்ணன் கடை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ காட்டையில் கடையின் வெளிப்பக்க தோட்டத்தை வந்து விடிய காலம் எடுத்து போடுவார். இப்போ இரவு வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு கேட்கல. கடையின் அண்ணன் தோட்டத்தை வந்து காலம் எடுத்து காட்டுறேன். மிச்சத்துக்கு அண்ணன் செய்திருக்க சிலைகள் அதுகளை வந்து இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ணன் கடையை இருக்கும் உள்பக்கத்தை பாருங்க, நாளைக்கு எந்த இடத்துல இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி அந்த வீடியோவை சொந்தங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சிலை செய்ய கொடுத்துறான் என்ன மாதிரி சிலைன்னு சொல்லி சொன்னேனே இவர்றான் அவர் பாருங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற உண்டு. இது அண்ணன் செய்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறார். இந்த சிலை எங்கே நம்ம போகுது? பொக்கனை. அதாவது வந்து பொக்கனை எந்த பொக்கனை? இதுக்கு இல்லை, புதுக்குடி மாத்தளன் பொக்கனை. மாத்தளனில் இருக்கிற பொக்கனை என்ற இடத்துக்கு தான் இந்த சிலையை கொண்டு போய் போயிடும். அங்கே கொண்டு போய் அதில் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் இருக்கிறார். வெறும் எல்லாம் பால்கள் எல்லாம் வச்சு மீசைகள் ஆடி எல்லாம் வச்சு இருக்கிறார். பாருங்க அவளை காட்டுறேன் நான் அப்படியான்னு. அண்ணன் சிலை அண்ணன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற சிலை இதுதான். வடிவாக சுற்றி காட்டுறேன். அவர்கிட்ட வாலில் இருக்கிற மணியே மாட்டி காட்டுறாங்க ஒடியன் கட்டாயுதம். அவர்கிட்ட அண்ணன் அவர்கிட்ட கடாயுதத்தை தூக்கி தான் அடிக்க வந்ததால். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அண்ணன் செய்து வச்சுக்கிற சின்ன சின்ன சிலைகள் இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த சொன்ன மாதிரி அந்த மயிலெல்லாம் செய்து வச்சுருக்காரு. எனக்கு கம்ப்ளீட் பண்ண இல்லாதுகள் தலைகள் இதுகள் செய்யலை. இப்படியே பார்த்தீங்கன்னா பிள்ளையார பாராளை செய்து வச்சுருக்கார். அவரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். அப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்கணும். இது எந்த கோயில் கண்ட பிள்ளையார் சிலை? பொக்கனை தான். பார்த்தீங்களே அவரும் பொக்கனை தான் போக போகிறார். இப்படி இங்கே கொஞ்சம் சிலைகள் செய்து வச்சுக்கிறார். எனக்கு வேலை முடிக்க இல்லை. ஜாலியெல்லாம் பாருங்க எல்லாம் செய்து வச்சுக்கிறாரு. கம்ப்ளீட் பண்ணல.
நன்றி மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த காணொலியிலேருந்து விடைபெற போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னா கைவேலியில் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது குவனநாடை கடை. குவனநாடை வந்து சிற்பங்கள் கலைகள் செய்கிற இடம். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் குவனநாடை ஃபோன் நம்பரை நான் இதில் போட்டிருக்கேன். எடுத்து கூவன் உங்களுக்கு சிலைகள் அதுகள் செய்யணும்னா கூவனை கால் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் எப்பப்போ தான் டைம் ஃப்ரீயாக இருப்பேன் வந்து செய்யலாம், இல்லாட்டி செய்தாருன்னு. அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்காரு. இப்போ 9 மணிக்கும் வேலை செய்து கொண்டிருக்கார் இரவு. இப்போ நாங்கள் 9 மணி தான் ஆளை வந்து பிடிச்சினாங்க, தொண்டை குழியில் வந்து பிடிச்சினாங்க. எங்களுக்கு வீடியோக்கு தந்துடுங்க மரியாதையோடுன்னு சொல்லி ஆளுங்களுக்கு ஓகேன்னு சொல்லி செட் பண்ணி தந்துட்டார். நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே, நன்றி மக்களே. நான் வளவலாண்டு கதைச்சு கொண்டு இருக்கையில் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவனநாடை வந்து உங்களோட ஓடுறவர்களையும் கோயிலுக்கு தேவையான சிலைகள் அதுகளையும் செய்து வீட்டு இடங்களுக்கு முன்னால் முந்தி நந்தி எல்லாம் வச்சுருக்கோம். நந்தி மயில் அதுகளெல்லாம் வச்சுருப்போம். அதுக்கு தான் 2 மயிலும் இதில் செய்து வச்சுருக்கார் போலோட. அதுக்கு என்ன மயில் செய்து வச்சுருக்கு கோயிலுக்கு. உங்களுக்கு அப்படியான தேவைகள் ஏதாவது இருந்தாலும் செய்து வேறு என்ன. ஓகே, நன்றி மக்களே. நன்றி, வணக்கம்.